channel. This is brand of luxuries for physics aspirant. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல் இந்த செகண்ட் எடிஷன் இந்த கர்ஃப்ரோல்ட் டங்க் மவ் யான் த ஸ்ப்ரிங்கர். ஸோ அதோடைய குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸை பற்றினா தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இந்த புக்கை உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் அப்போ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த புக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் அதில் அவங்க கேட்கும் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் நான் படிக்கும்போது இந்த மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல்னு சொல்லி இந்த புக்கு மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்தியன் ஆத்தர் புக்ஸை நான் வந்து ரெஃபர் பண்ணாமல் ஃபாரின் ஆத்தர் புக்கை வந்து ரெஃபர் பண்ணினா, ஸோ நம்ம வந்து இன்னும் மோர் தென் கிளியராக நம்மளுடைய கான்செப்டை நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்தியன் ஆத்தர் புக் வந்து நமக்கு புரிகிற மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். பட் அதுவே வந்து ஃபாரின் ஆத்தரில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெக்கபுலரிஸ், இங்கிலீஷு, அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்தியனை வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மோர் தென் நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் ஆத்தர் புக்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்குமே ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே நம்ம வந்து என்னென்ன மாதிரி புக்கு யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி புக்கு நம்ம எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி அந்த புக்கு ரீட் பண்ணணும், ஸோ எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட்டாக கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலே ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். HSI = ESI, அப்புறமா ஐசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், I வெக்டார் = டோ சை வெக்டார். ஸோ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை பார்த்திங்கன்னா இந்த சை வெக்டார், கருள் வெக்டார், டெல் வெக்டார் இதுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அதை படிக்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நிறையா வந்து ஒரு மைண்ட் கேமிங் வந்து நிறையா இருக்கும் இதில். ஸோ உங்களுக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ எனக்கும் வந்து அதிலிருந்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சு அந்த கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது இருக்காதுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷ்ரோடிங்கருடைய ஈக்குவேஷன் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டே அதுதான். ஸோ எம்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது எம்டியாக தான் இருக்கும். அதில் ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது லைட் பார்ட்டிக்கல், வேவ் பார்ட்டிக்கல் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மோர் தென் ஃபிசிக்ஸில் எந்த மாதிரி புக்கு படிக்கணும், எந்த மாதிரி புக்கு படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.